இருக்கிறாருங்கிறத இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு. நாம கேட்கிற கேள்வி லிசானுல் அரபு விஷயத்தில், லிசானுல் அரபில் பசத்தில் அவர் சொன்னது தவறா, இதுதான் அங்க கேள்வி. பசத் நீங்க இது சரி அவர் பேச்சுக்கு ஒத்துக்கிட்டாலும் அதுல தவறா, இது ஒத்துக்கிறோம் ஒத்துக்கலங்கிற அடுத்த திசைக்கு கொண்டு போயிடக்கூடாது. அதுக்கு தனி விவாதம். லிசானுல் அரபை பத்தி விவாதம் தனி, அதை வச்சுக்கிறோங்கிறதா அதுக்கு பதில். நாம சொல்ல எடுத்து வைத்தது, லிசானுல் அரபிலிருந்து எடுத்து வைத்தது தவறு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இப்படி லாக்கின்னவுல எப்படி தவறு பண்ணிருக்கான்னு சொல்றீங்க, இது சொல்றீங்களா தெளிவா? லாக்கின்னவுல எப்படி மாறி போயிரும் அப்படி சொல்லிக்கான்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி பசத்தவுல பிரிண்ட் அவுட் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு பசத்தை இது இது தப்பு பண்ணிருக்காரு, இது கிராமருக்கு மாற்றம் என்று நீங்க நிரூபிச்சு காமிங்க. நிரூபிச்சு காமிக்காத வரைக்கும் நீங்க இதுல பதில் சொன்னதாக ஒரு காலம் ஆக முடியாது. அதே போல ஒரு கேள்வி கேட்டோம் அடுத்த ஒரு விவாதத்துக்கு, இன்னஹாதானி சாஹிரானிங்கிறதுக்கு குர்துபில இருந்து தபூரில இருந்து தந்தது, அதுல இருந்து அவங்க சரியான அறிவிப்பாளருடைய தொட்டல்ல அல்லது குர்ஆனுடைய ஆதாரங்கள் அடிப்படையில அவங்க நமக்கு ஆதாரத்தை தந்துட்டாங்கன்னா அவங்க சொன்னது உண்மைதாங்கிறதுக்கு நமக்கு இது நம்ம அது சாட்சியாக அது இருக்கும். அடுத்தபடி அன்பிற்குரியவர்களே, இவங்க பசத்தவுல சவுதிக்காரங்க தப்பு பண்ணி இவங்கெல்லாம் அப்படி வெண்ண ஊத்திக்கிட்டு ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் யுகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி எழுதி இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. முதல்ல சவுதி குர்ஆனை பத்தி தெரியும். சவுதி குர்ஆன்ல கம்ப்யூட்டரே கிடையாது. சவுதி குர்ஆனு கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணப்படுறதே கிடையாது. அது எல்லாம் இந்த கடைசி பக்கத்தில் இருக்கும். அது கத்தபஹு அல் கத்தாத்து உஸ்மான் தாஹா, இதை கையால எழுதினவர் உஸ்மான் தாஹாங்கிறவர் எழுதியிருக்காரு. இது கையால எழுதுறது, அது கம்ப்யூட்டர். அது கம்ப்யூட்டர்ல எங்க பாக்குறாங்க, அப்படிலாம் பாப்பாங்களே விளக்கணும். ஆமா பார்க்கதான் செய்யறாங்க. சவுதியில இருந்து முஜம்மா, சவுதினா நான் முஜம்மா மலிக் ஃபாதர் தான் அவங்க காமிச்சாங்க, அதே தான் நானும் வச்சிருக்கிறேன். அதுல கடைசி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பிங் இருக்கும். ஒரு ஸ்டாம்பிங், ஒரு குழு பிரிண்ட் ஆகி போய் ஒவ்வொரு பேஜுக்கு பிரிண்ட் ஆகி கடைசியில ஒவ்வொரு ஸ்டாம்ப் பண்ணி வெளியே வரும். இது எல்லாத்தையும் ஒரு வரி விடாம படிச்சுட்டு என்ன செய்வாங்க, இது மக்கள்கிட்ட வெளியிடுறாங்க. ஆக கையால எழுதினதை வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதை நான் சொல்றேன். இவங்க எழுதின குர்ஆனே ஏன் கையால எழுதுறாங்க தெரியுமா? ஏன் கையால எழுதிருக்காங்க அது வருது அடுத்து. இதனால அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். கையால எழுதுனதுக்கு காரணம் இருக்குது. இவங்க எழுதின தர்ஜுமாவிலையும் அல்லது இங்கு வெளியிடப்படக்கூடிய குர்ஆனா இருந்தாலும் தர்ஜுமா இருந்தாலும் கம்ப்யூட்டர் காலத்துல இப்படி தட்டி பார்த்தா எல்லா ஆயத்தும் வந்துருது. கம்ப்யூட்டர் காலத்துல உட்கார்ந்துகிட்டு ஏன் கையால எழுதுறாங்க? காரணம் இருக்கிறது. அந்த காரணம் தான் உங்கள் மூலமாக தகர்க்கப்படுகிறது. அதான் சொல்ல வர்றோம். கையால எழுதுறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? மொழி நடை மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல ஒரு நடை இருக்கும், இப்போ ஒரு நடை, மொழி நடை மாறும். மொழி நடை மாற மாற அந்த மொழிக்கிணங்க குர்ஆனும் மாற்றம் வந்துடும். குர்ஆன்ல மாற்றம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி குர்ஆனை மக்கள் என்ன செய்றாங்க, தனிப்பட்ட முறையில் ஆதாரம் எடுக்கிறதுக்கோ தேடுறதுக்கோ வேற இதுல பதிவு செய்யறது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கலாம்னு பதிவு செய்ய எழுதப்படக்கூடிய விஷயங்கள்ல குர்ஆன் என்று சொல்லக்கூடியதுல யார் என்ன செய்ய மாட்டாங்க, இது இந்த மாதிரி விருண்டு போட மாட்டாங்க. ஏன்னா இன்று வரைக்கும் அது பற்றிய மிக முக்கியமான பஹஸ் ஆய்வு இருக்கிறது. இது எழுதலாமா கூடாதாண்டு. அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்தினாலதான் அவங்க கையால எடுத்து உஸ்மான் தஹா போட்டிருக்காங்க. நம்ம கேட்ட கேள்வி, சவுதி குர்ஆன்ல வஸ்தத்தண்டு அவங்களே சீனு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த வசன நம்பர் என்ன? 769 இருக்கான்னு செக் பண்ணு. அதுல சாது தான் இருக்கு. இப்ப காமிக்கிறேன். ரெண்டு இடம் இருக்கு வஸ்தத்தண்டு. 2 இடம் வஸ்தத்தண்டு இருக்கு. ஒன்னு 2ல என்ன சாதான சாது, அதுக்கு மேல சீன் மேல சீன் தான் இருக்கு. அது பிரச்சனை இல்லையா? அதுல எங்க இருக்குன்னு அதுல இங்கேயே சிரிக்கூடாது. யாரும் தயவுசெய்து சிரிக்காது. நீங்க கண்ட்ரோல் பண்ண. 2 இடம் இருக்கு. 2 இடம் இருக்கு குர்ஆன்ல. 2ல 247 ஒரு இடத்துல வஸ்தத்தன்னு வருது. 769 ஒரு இடத்துல வஸ்தத்தன்னு வருது. 269 சீனு தான் இருக்குது. 269 சீனு தான் இருக்கு. 267
247 சாரி 2ல 247ல சீன் இருக்குது, 769ல சாது இருக்குது. நம்ம சொல்ல வர்றது சரி தவறுங்கிறது இல்ல, 2 வகையும் சரிதான். அதுதான் 2 முறையும் சரிதான். சரியாக உள்ள ஒன்றை எதற்காக சரியாக உள்ள ஒன்றை எதற்காக தவறு அர்த்தம் இல்லாது என்று எழுதியிருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சவுதிக்காரன் தப்பு பண்ணது உங்களுக்கு ஆதாரமா? ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். சவுதிக்காரன் தப்பா பண்ணிட்டான், எழுதிட்டான். சரி, கல்ல விளக்க ஊத்தி கம்ப்யூட்டர்ல பாத்து என்னமோ பண்ணிட்டான். சரி, அவன் பண்ணதுனால நீங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை காப்பாத்த செய்யணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை சவுதிக்காரன் தப்பு பண்ண எவ்வளவு பல விஷயங்களை சுட்டி காமிச்சு அதை ஏத்துக்கிற மாட்டேன், அது தப்பு பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய நீங்க சவுதிக்காரன் தப்பு பண்ணத தப்புக்கு என்ன செய்யக்கூடாது, ஆதாரம் காமிக்க கூடாது. அது சரி அப்படின்னு நீங்க அதை சரியாக்கணும். அடுத்தபடியாக அந்த மாதிரி ஒரு தப்பை இவங்க குர்ஆன் விஷயத்துல பாரதூரமான ஒரு தவறை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், அதை மாத்திருக்க வேண்டியதானே. சீனை போட்டு சாதியில ஏன் இந்த விளக்கு வரையலாம்? குர்ஆன்ல வஸ்தத்தன் எழுதுறது சீனா போட்டு எழுதி இருக்க வேண்டியதானே. ஆக இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்களுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர்கள் தான் அதிகபட்ச கிராமருக்கு என்ன செய்யணும், ஆதாரத்தை அவர்கள் தரணும். அது மாத்துறதுங்கிறதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக மற்ற இது தவறு அர்த்தம் இல்லாது என்பதற்கும் அவர்கள் தான் என்ன செய்யணும், ஆதாரம் தரணும். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இப்ப பேசுனது உங்களுக்கு வழங்கி போயிருக்கும். அதாவது லிசானுல் அரப நான் சொல்லல, அவர் தான் லிசானுல் அரப சொல்லிவிட்டு அதுல உள்ள ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டார். அப்ப நான் என்ன சொன்னேன், லிசானுல் அரப லாக்கின் நானே ஹுவல்லாஹு ரப்பின்னு போட்டுருக்கேன், அதை ஏத்துக்கிறேன்னு கேட்டேன். நான் போட்டு லிசானுல் அரப எடுத்து சொன்ன மாதிரி லிசானுல் அரப சரியான விவாதிக்க மாட்டேன் கேட்கிறாரு. அப்ப அது வேணாலும் விவாதிக்கலாம். லிசானுல் அரப சரி நீங்க சொன்னீங்கன்னா தவறு நான் விவாதிப்பேன். அது மட்டும் 5வது தலைப்பை சேர்த்துக்கலாம். தேவையெல்லாம் வாயை கொடுத்து மாட்டிக்கிறாரு. அதனால நல்லா கவனிங்க. லிசான் சாரி நேர பேசக்கூடாது, அவங்களுக்கு தான் பேசணும் இருக்கு. சரி, அப்ப லிசானுல் அரபுல உள்ளதுக்கு என்னன்னு கேட்டா, அவர் சொன்னார் லிசானுல் அரபுல இப்படி எழுதுவாங்க. லிசானுல் அரபுல அதுக்கு தான் நான் சொன்னது. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் ஒரு தவறு சொல்லிட்டு வரோம்ல, இன்னொரு தவறு புதுசா ஒத்துக்கிட்டாரு. இப்ப முதல்ல அலிஃபு தவறு ஒத்துக்கிட்டாரு, அலிஃபெல்லாம் கூட எழுதிட்டாங்க, நிஜாமுதீன் வச்சு ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, லிசானுல் அரபுல எப்படி இந்த லாக்கின்னா தப்பா போட்டிருக்காங்க கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னீங்களோ அது மாதிரி செய்ய வேண்டிய. அப்ப லாக்கின்னா தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, லிசானுல் அரபுல எழுதுனதுல இந்த லாக்கின் ஆனா சரி இல்லைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றீங்க, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம், லாக்கின்னாவும் தப்பு. அப்ப தப்பு நான் இது வரைக்கும் ஒண்ணுதான் பஸ்ட் தான் நம்ம தரப்புல சொல்லியிருக்காரு. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இப்ப அலிஃப் எழுதுனது தப்புன்னு அவர் அலிஃப்னா நிறைய இடத்துல அலிஃப் வருது, அது ஒரு 20-30 இடம் நினைக்கிறேன். அம்புட்டு இடத்துல தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப லாக்கின்னாவும் என்ன செஞ்சிட்டு லிசான் அரபுக்காரர் சொல்ற தப்பு தான், நான் கேட்ட கேள்வி தான் சரின்றதை நியாயப்படுத்தி சொல்றதன் மூலமாக குர்ஆன்ல லாக்கின்ன என்று எழுதுவதற்கு பதிலாக லாக்கின்னா என்று எழுதிவிட்டார்கள் என்பதை தெல்ல தெளிவா ஒப்புக்கொள்றாரு. அப்பன்னா அதை தவற ஒப்புக்கொள்றது தவறு தானே, நியாயப்படுத்து தவறு தானே. வஸ்தத்துக்கு அப்படி பயங்கரமா சொன்ன மாதிரி லாக்கின்னாவுக்கு ஏன் பயங்கரமா வரல, இந்த லிசானுல் அரபுக்காரர் அப்படி சொல்லணுமா இல்லையா? அப்ப அது சொல்லல. அப்ப அது ஒரு விஷயம். அடுத்து என்ன, இந்த சவுதி லைகள் செய்யுமதான் சவுதியுடைய குர்ஆன் எதுக்கு கேட்டேன், அது கம்ப்யூட்டர்ல அச்சடிக்கிறப்ப அதான் முக்கிய விஷயம். இந்த மதுஹபுக்காரங்கள்ட்ட மதுஹபுல உள்ள ஒரு அசிங்கத்தை எடுத்து காட்டும் போது ஒரு தப்பா என்ன சொல்லுவோம், பக்கத்தை பாகத்தை தப்பா சொல்லிடுவோம். 18ஆம் பக்கத்தில் இருக்குமோ அவங்க பதில் சொல்லும் போது இவர்கள் சொன்னபடி 18ஆம் பக்கத்தில் இல்ல 20ஆம் பக்கத்தில் தான் இருக்கிறது அப்படிமாங்க. இத மேட்ரு இருக்கிறது மேட்ரா, அதாவது என்ன மேட்ரு இருக்கிறதா மேட்ரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கம்ப்யூட்டர் காலத்துல செஞ்சிருப்பாங்கிறது கூட விஷயத்துக்கு சொன்னது, மேட்ரு சாதுக்கு மேல சீனியா போட்டாங்கிறான். அதை விட்டுவிட்டு கம்ப்யூட்டருக்கு டைம் 10 நிமிஷம் 10 ஆண்டு இருக்கிறோம், 5 நிமிஷம் அது காலி பண்ணிருக்காரு. எதுக்கு, சவுதியில் எப்படி தயாரிக்கிறார்கள் தெரியுமா, கம்ப்யூட்டர் கிடையாது, அதுக்கு காத்தி கொடுத்து இருப்பாரு. கேட்ட கேள்வி ஆன்சரா, சாது சீனிய மேல போட்டாங்க, அதான் கேள்வி. அப்ப சாதுக்கு மேல சீனு, அது சாது சரின்னு சொன்னா ஏன் சீன் போடணும், சாதுதான் சரி என்று சொன்னால் சரியான எழுத்துக்கு மேல சீனை கொண்டு போடணும். அப்ப அவங்க தவறுன்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா சரி தவறு தானே, நீங்க திருத்த வேண்டியதானே, நீங்க சவுதி சுட்டி காட்ட வேண்டியதானே. நாங்க தான் எழுத்துல தவறு வரலாங்கிறமே, நீங்க வரக்கூடாது, நீங்கள கொந்தளிச்சு போய் சுட்டி காட்டணும். நாங்க சுட்டி காட்ட, நாங்க என்ன சொல்றோம், எழுத்துல இப்படிலாம் வந்திருக்கும், இது சவுதி சுட்டி காட்டுற அளவுக்கு தப்பு ஒண்ணு பண்ணல நாங்க சொல்றோம். நீங்க தான் என்ன பண்றீங்க, பயங்கரமான ஒரு விஷயம் கொதிக்கிற நீங்க சவுதியில போய் இதை சொல்லுவீங்களா? சவுதி அரசாங்கத்துல தப்புன்னு சொல்றாரு, இங்க சொல்றாரு, இதெல்லாம் மொழிபெயர்த்து அனுப்புவாங்க கண்டிப்பா. சவுதி அரசாங்கத்துல தப்பு செய்து விட்டார்கள், தப்புதான்,
அந்த சீனுக்கு மேல சாதுக்கு மேல சீனு போட்ட தப்பு தான்ட்டாரு. அப்ப லட்சம் குரான்ல உள்ள தப்புன்ட்டாரு. இந்தியா குரான்லயும் சாது இருக்குல்ல. அப்ப இந்தியா குரான்லயும் இந்தியாவுல போடக்கூடிய 2 குரான் தான் உலகத்தில் இருக்குங்க. ஒன்னு சவுதியில இருந்து வெளியிடுறது, இன்னொன்னு பாகிஸ்தான் டைப்பா வெளியிடக்கூடிய மாடல். பாகிஸ்தான் டைப்பா வெளியிடக்கூடிய மாடல்லையும் சாதுக்கு மேல சீன் போட்டுருக்காங்க. அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா குரான்லயுமே சாதுக்கு மேல சீனை போட்டிருக்குது. இவர் அதை தவறு என்கிறார். இப்ப நான் எதை செஞ்சேங்கிறாரு, அது இவர் செய்யறாரு. இப்ப சாதுக்கு மேல சீன் போட்டிருக்கல, அது ஒரு மெசேஜ் சொல்லுதா இல்லையா, அது தவறு என்று ஒத்துக்கொண்டார். அப்ப சாதுக்கு மேல சீன் போட்டது சவுதிக்காரன் செஞ்ச தப்பு. பல நூற்றாண்டுகளாக பிரிண்டாகிட்டு இருக்கிறோமே அது தப்புங்கிறாரு. அப்ப இது அதான் நான் தகுந்த காரணங்களோட சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு அதனால அவரும் என்ன செய்யறாரு, லாக்கினாவும் தப்புட்டாரு, பஸ் சவுதிக்காரன் போட்டு தப்புட்டாரு, சீன் போட்டு கூடாதுட்டாரு. அப்ப போடக்கூடாத ஒன்று என் குரான் மேல போடுறான், எதை போடக்கூடாதுன்னு சொல்ற அதையும் குரான் மேல போடுறான், அதையும் அவர் கண்டிக்கல, அதுக்கு எதிராக என் கருத்தரங்கள் நடத்தல. அப்ப அது ஒரு விஷயமாச்சு. அதுக்கு அடுத்து என்னன்னா, கையால ஏன் எழுதுறாங்க தெரியுமா, அப்பதான் வரிக்கு வரி பார்ப்பாங்க. அதனால கம்ப்யூட்டர் சவுதியில வச்சுக்கிறல. இன்னும் பெட்டரா போச்சு. அம்புட்டு ஒரு வரிக்கு வரி பார்த்து வேலை செஞ்சிருக்காங்களா? அது கம்ப்யூட்டர் இருந்தா கூட கம்ப்யூட்டர் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். வரிக்கு வரி அம்புட்டு பேர் பார்த்திருக்காங்கல்ல. அப்ப ஏன் சீனுக்கு மேல சாதுக்கு மேல சீன் போடுற? இன்னும் சொல்ல போனா ப்ரூஃப்ங்கிறது எப்படி வரும் தெரியுமா, அந்த சீனையே சாதா எழுதுறது பிழையா இருக்கலாம்ங்க, சாதையே லாமா எழுதுறது பிழையா இருக்கலாம். சாதுக்கு மேல கொண்டு சீன் போட்டா அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்கா? ஒரு மொழியில காணாவுக்கு மேல தான கொண்டு எழுதுவான எவனாச்சு? அதை காணாம தானாவே எழுதிடுவான், மானாவ ராணாவை எழுதிடுவான், ராணாக்கு மேல மானா எழுதுவான எவனாச்சு? அப்படின்னா இந்த மொழியில இல்லாத ஒன்று தூக்கினாப்புல குதிரை மாதிரி உட்கார்ந்துட்டு தெரியாம போயிருக்குமா பொறுப்பு திருத்தவருக்கு. கையால எழுதுனா சாத போட்டு மேல தனியா மெனக்கிட்டு தான் எழுதணும். எழுத்துல பிழையா வர்றதுல வேணும்னு பர்பஸா எழுதினா தான் சீன் உட்காரும். இது எழுத்து பிழை இல்லை, வேண்டுமென்று பர்பஸா எழுதினார்களே அது தவறா சரியான்னு கேட்டு அதுக்கு ஆன்சர் காணா. அது கையால தான் எழுதுவாங்க, நமக்கு பிளஸ் எடுத்துறாரு. அப்ப கையால எழுதி வேணும்னு செஞ்சிருக்கிறாங்க. என்ன வாழைப்பழம்? சரி சரி, அடுத்து வருவோம். அப்ப இது ஒரு இது விட்டுற வேண்டியதில்லை. அந்த ஒரு ஆதாரம் கேட்டார் ஆயிஷா நாயகி விஷயம், தபரியில சனதோடவே இருக்குது. 4வது வால்யூம் 363 பக்கத்தில் இருக்கிறது. தபரியில சனது கேட்டாரு, ஆயிஷா நாயகி சொன்னது எழுத்தருடைய பிழை பாத்துக்கிறங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சாலிம் விஷயத்தை சொல்லும் போது என்ன பண்றாருன்னு கேட்டா, அது தலைப்புல இல்லைங்கிறார். உங்களுக்கு முன்னாடி தலைப்பை வாசிச்சாங்க, நான் இன்னொருத்தையும் வாசிக்கிறேன். 20ஆம் நம்பர் போட்டு இருக்கிறது விவாத தலைப்பு. பி ஜெயினுல்லாபிதீனின் திருக்குரான் தமிழாக்கத்திலும் விளக்க உரையிலும் என்ன என்ன தவறுகள் உள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் இதுவரை கூறினாரோ, நல்லா கவனிக்கணும், என்னென்ன தவறுகள் உள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் இதுவரை கூறினாரோ அவை பற்றியும் பிப்ரவரி 2009 பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள் முஜிபுர் ரஹ்மான் எழுத்துப்பூர்வமாக தரும் தவறுகளில் பிஜே மறுக்கக்கூடியவை பற்றி விவாதிக்கப்படும் இருக்குது. அப்ப இதுவரை என்ன கூறினாரோ அது விவாதிக்கணும் இருக்கும்போது இது தலைப்புல வராதுங்கிறாரு. எதை ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிறாரோ அது வராதுன்னு என்ன அர்த்தம், வாசிச்சு காட்டினாங்க. விவாதம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விதியை நெஞ்சாங்க, வாசித்தும் காட்டினார்கள். அது ஒரு விஷயம். அடுத்து வர்றாங்க இன்னொரு விஷயம். அப்ப ஏன் நீங்க அதை திருத்தாம வச்சுக்க பயங்கரமான கேள்வி கேட்கிறாரு. அப்ப பிழைன்னு சொல்றீங்க, நீங்க குரானை போட போது சாத போட்டுதான் எழுதிக்கிறீங்க, சீன போட்டு எழுத வேண்டியதான, அதுக்கு நான் பதிலே சொல்லி இருக்கிறேன். அதாவது எதுக்கு நான் பதில் சொல்லி இருக்கிறேன், அதே தர்ஜுமாவுல நாம் ஏன் செய்யல என்று சொன்னா, குரான் ஓசையினால் தான் பாதுகாக்கப்படுகிறது, ஒளியினால் தான் பாதுகாக்கப்படுகிறது. அதனால இந்த மாதிரி சாதுக்கு மேல சீனை போட்டு கரெக்ட் பண்ணிடலாம். அது நம்ம கொள்கை அப்படி தப்பு இல்லையா, அவர் கொள்கை அப்படி தான் தப்பு. ஏன்னா அது சரின்னு சொல்றாரு, சாது சீன் மேல போடக்கூடாது, நம்ம இதுபடி சீன் தான் சரிங்கிறோம், அதனால மேல அடையாளத்துக்கு போடுறாங்க. நம்ம கருத்துப்படி சவுதிக்காரன் செஞ்சும் சரி, உலகத்தில் உள்ள குரான் அச்சிருவதும் சரி, சீன் தான் போடணும் மேல, ஏன்னா சாது அச்சிடக்கூடாது. அப்ப என்ன சொல்றோம்னு கேட்டா, இப்போது இதில் ஒவ்வொருவரும் மாற்றம் செய்ய புகுந்தால் தேவையற்ற குழப்பங்கள் தான் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம நினைஞ்சிருக்கோம். அதுலயே அந்த நம்முடைய தமிழகத்தில் நினைஞ்சிருக்கோம் 929 பக்கத்துல இந்த மாதிரி எழுத்து நம்ம குரான்ல எந்த மாற்றம் செய்யல, எப்படி இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறதோ அது அப்படியே தான் பதிவு செஞ்சிருக்கிறோங்கிறது காரணத்தை சொல்லிட்டோம். இப்ப மறுபடியும் வர்றேன், இந்த சாலிம் விஷயத்தை சின்ன பிள்ளை போடுங்க, 3 சின்ன பிள்ளை சொல்லியிருக்கு. இப்ப எல்லாம் அவர் அதான் என்ன எதிர்த்தாரு, அவனும் இருக்கு ஒத்துட்டாருங்க. லாக்கின்னா தப்புங்கிறாரு, லாயில் ஜஹீம் தப்புங்கிறாரு. அப்ப நான் பஸ்தத்து மட்டும் சரிங்கிறாரு, பஸ்தத்து மட்டும் சரின்னு வச்சுக்கிறோம், தவறு இருக்குன்னு பேசிக்கிறது தான் இந்த அதிசன பின்னாடி சொல்லுது. இது அந்த வயசுக்கு பிறகுங்கிறது தான் இந்த அதிசன பின்னாடி சொல்லுது. இந்த ஹிஜாபுடைய வசனம் இறங்கினதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல அவங்களே கேட்கிறாங்க, இவர் பெரிய ஆள் ஆயிட்டார அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவங்க இந்த கேள்வி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. என்ன தெரியுது, இவர்கள் தந்தைய வளர்ப்பு மகனாக தேர்ந்தெடுத்தது அந்த வயசை தாண்டினதுக்கு பிறகுதான், 2 வயசு ஏதோ தாண்டினதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்க, 2 வயசுக்கு பிறகு வளர்ப்பு மகனா எடுத்ததா சொல்லி கேட்டாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க,
அவங்களோட சாலிமா அவர்களுடைய சிறுபிள்ளைய கொஞ்சம் பால்குடி நிலையை பிறகுதான் அவர்களை மகனாக தேர்ந்தெடுத்தாங்க சொல்லுது. இரண்டாவது சரி, அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த சாலிம் விஷயத்தை பால்குடி சொன்னதுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்காக ஹதீஸ்ல இல்லாத, குர்ஆன்ல இல்லாத, வரலாறுல இல்லாத, எந்த ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு கட்டுக்கதை அவரா நுழைக்கிறார். ஆதாரம் இல்லாம சின்ன பிள்ளைகளே எடுத்து வளர்த்ததுனால ரொம்ப பாசம் பொழிஞ்சிட்டாங்கல்ல, அதனால பிரிய முடியாதுல, அதுக்காகத்தான் விதிகளை கொடுத்தாங்கிறாரு. நம்முடைய கேள்வி என்ன? முதல்ல கறந்து குடிக்க சொன்னாங்க என்பதற்கு நீங்க ஆதாரம் காட்ட வேண்டும். கறந்து தான் குடிக்க சொன்னார்கள் சொல்லியிருக்கிறீங்க, அது ஆதாரம் காட்டவில்லை என்றால் நான் எழுதுனது சரின்னு ஆகிவிட்டது, நான் தர்ஜுமா எழுது சரின்னு ஆகிவிட்டது. அடுத்து என்ன சொல்றீங்க? சின்ன பிள்ளைக்காக தான் சதவீதம் கொடுத்தாங்கிறீங்க. நான் சொல்றேன் கிடையாது, கிடையாதுங்கிறது நிறைய ஆதாரம் வச்சிருக்கிறேன். சின்ன பிள்ளைலாம் எடுத்து வளர்க்க கிடையாது, அந்த ஆதாரத்தை நான் நிறைய வச்சிருக்கிறேன். நீங்க காட்டணும் சின்ன பிள்ளைகளை தான் அவர் எடுத்து வளர்த்தாங்க, 3 வயசுலயோ 2 வயசுக்கு மேலங்கிறாரு. அந்த வயசுல எடுத்து பால் குடி பருவத்தை கடந்த பிறகு சின்ன பிள்ளைங்கிறாரு. அப்ப 3 வயசுல இருந்து 2.5 வயசுல இருந்து வளர்த்தார்கள் என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் நீங்க அதற்கான ஆதாரத்தை காட்ட இயலாது. அப்பட்டமா பொய்யாகத்தான் நீங்கள் குலுகி இருக்கிறீர்கள், அதுல எந்த டவுட்டும் கிடையாது என்று நான் அவரை நோக்கி என்ன செய்யறேன், குற்றச்சாட்டை சுமத்துறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த லிசான் அரபு இதெல்லாம் அரபி டிக்ஷனரியை பத்தி சொல்றாங்க. நம்ம கேட்கறது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஒரு விஷயம் லிசான் அரபுக்காரரு ராக்கினாவில தப்பு பண்ணி இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுதுல. லிசான் அரபுக்காரரு நான் தான் எடுத்து வச்சிட்டேன், நானும் தான் எடுத்து வச்சேன், நான் நீங்க எடுத்து வச்சுன்னு ஒண்ணு சொல்லல, நான் தான் எடுத்து வச்சேன். லிசான் அரபுக்காரரு உங்க பார்வையில லாக்கினாவில தப்பு பண்ணிருக்காருன்னு வச்சுக்கிறோம். அதே வார்த்தைய வசத்தாவிலையும் தப்பு பண்ணிருக்காருன்னு சொல்றதுக்கு என்ன தயக்கம்? அதான் நம்ம கேட்கிறோம். ஏன் இதுல தப்பு பண்ணேன்னு சொல்லக்கூடிய நீங்க வசத்தாவிலையும் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஏன் சொல்ல மாட்டீங்க? அவரை அதுதான் நம்ம கேட்கிறோம். தவறு என்று நீங்கள் எழுதியதற்கு தவறு என்ற வார்த்தை இலக்கணத்தில் எங்கேயாவது எடுத்து தந்துருங்கன்னு தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். விசாரணைக்காரரு இதை தவிர 100 தென்ன 1000 என்ன இந்த வார்த்தையை தவிர எல்லாம் தப்பா பண்ணியிருந்தாலும் கூட, எல்லாம் தப்பா பண்ணியிருந்ததுனால இதுவும் தவறு என்று ஆயிருமா? இந்த ஒரு வார்த்தையை தவிர லாக்கினா என்ன 1,00,000 வார்த்தையை அவர் பேசிக்கிட்டேன், எல்லாம் தப்பு பண்ணிருக்காரு என்ப காரணத்தினால வசத்தம் தப்பு பண்ணிட்டான் ஆயிருமா? எது தப்பு பண்ணிருக்கிறார் என்று நீங்க சொல்றீங்களோ அது இல்லைன்னு நான் சொல்றனோ, அந்த வார்த்தையில அதிலிருந்து தவறு இல்லை என்று நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இதுதான் இங்க உள்ளது. இந்த விஷயத்துல கவனத்துல கொள்ளணும். அடுத்து சவுதி இத பத்தி பேசினாங்க. உலகம் முழுக்க 2 குர்ஆன் தான் இருக்குது. அன்பிற்குரிய சகோதரர்களை, நம்ம தவறுன்னு சொல்றோமா இல்லையா? உண்மையிலே இது தவறே இல்லை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அது நல்லா தெரியும். இவரு தவறுன்னா அவங்க தவறு பண்ணிட்டாங்க, ஏன் தவறு பண்ணிட்டாங்களா? உங்களுடைய லாஜிக் பிரகாரம் சரியில்லையா? என்ன தவறுன்னா ஒரு ஆள் எழுதுறவர் பண்ணுவாரு, ஒரு ஆள் எழுதுறவர் பண்றாரு, பல பேர் என்ன செய்யறாங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்கன்னா அவங்களும் இதே தவறே தான் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ சவுதியில இவங்க ஒரு குரூப் உட்கார்ந்து பாப்பாங்க. அப்ப ஒரு ஆள் தவறு பண்றது, ஒரே தவறை பல பேர் என்ன செய்ய மாட்டாங்க, அதே வார்த்தையில செய்யறது ஏத்துக்கிற முடியாதுங்கிற போன்ற வாதங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வைக்கல. ஏன்னா இவரே இந்த வாதத்தை வச்சிருக்காங்க. குர்ஆன் தொகுப்பாளர்கள் பல பேர் உட்கார்ந்து எழுதுறாங்க, அதுல சில தவறு நடந்துருச்சுன்னு. நம்மளுடைய நிலை என்ன? இப்ப ஒரே இடத்துல எல்லா குர்ஆன்லயும், உலகத்துல எல்லா குர்ஆன்லயும் எப்படி கரெக்டா அந்த ஒண்ணை மட்டும் தப்பு பண்ணாங்க. தவறுனா எனக்கு ஒரு வார்த்தையில வரணும், அவருக்கு 15வது அத்தியாயத்தில் வரணும், இன்னொரு ஆளுக்கு 100வது ஆயத்தில் வரணும். மனுஷங்கிற அடிப்படையில தவறு நடக்கிறதா இருந்தா மாறி மாறி வரும். இந்த தவறுன்னு ஒண்ணு நடந்திருக்குது, அது எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய இந்த வாதத்துல உலகத்துல 2 பிரிண்ட் தான் இருக்குது. ஒன்னு சவுதி பிரிண்ட், ஒன்னு இந்தியா பிரிண்ட். அதுவே முதல்ல தவறு. உலகத்துல பல பிரிண்ட் இருக்குது. இதுவே நம்ம அதுதான் பயப்படுறோம். இந்த விஷயத்துல, குர்ஆனுடைய விஷயத்துல முழுமையான கல்வி இல்லாமல் முடிவான தகவல் தரப்பட்டிருக்கிறது. முழுமையான அறிவு இல்லாமல் முடிவான தகவல் தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய வரலாறை தப்பும் தவறுமாக சொல்லப்பட்டு குர்ஆனை சந்தேகப்படுத்தும் வாயில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதான் எங்கள்ட இந்த இருக்கு சவுதியில பிரிண்ட் பண்ணப்படக்கூடிய குர்ஆன். இந்த குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா இதே சவுதியில பிரிண்ட் பண்ணப்படக்கூடிய குர்ஆன் தான்.
அந்த குர்ஆனை பாத்தீங்கன்னா நீங்க என்னது பாத்தீங்கன்னா முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். புள்ளி இல்லி எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இது ரிவாயத்தை வருஷம் சொல்லுவாங்க. இதுக்கு ஒவ்வொரு ரிவாயத்தும் இருக்கு. ரிவாயத்து ஹப்ஸ் வருஷம். நாம் ஓதக்கூடியது எல்லாமே ஹப்ஸுடைய அடிப்படையில் எழுதக்கூடியது. சவுதியுடைய மத்த பிரிண்டும் சரி, அதே போல இங்க இந்தியாவில் போடக்கூடியதும் சரி. இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு பேஜ் மட்டும் அதுல காமிக்கிறேன். கிளியர் இல்லைன்னா கிளியரா இருக்கும். குலல் பிறப்பில் ஃபலக் அப்படிங்கறதுல புல்லுக்கு ஒரு புள்ளி தான். இதை நம்ம சாதனை படிச்சா ஃபுல்லுன்னு படிக்கணும். ஆனா அங்க லாம் அதே போல பிறப்பில் நீங்க சொல்ற மாதிரி குர்ஆன்ல பொடுபோக்காக எழுத்தாளர்கள் கவனக்குறைவாக எழுதிவிட்டார்கள். அது உம்மத்தில மாற்றம் வந்துருங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் விட்டாங்க. ஒரு அந்த மாதிரி ஏதாச்சும் அதுல எழுதப்பட்டிருக்க, அதுக்கு மாற்றமாக எழுதப்பட்டதை நான் காமிக்கிறேன். அதுக்கு அவர்கள் என்ன காரணம் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை அன்பிற்குரிய சகோதரர்களே புரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு செய்தியை ஒரு எழுத்தை தவறு என்று சொல்ல வேண்டுமானால் இலக்கணம் வர வேண்டும், இலக்கணம் இருக்க வேண்டும். சோதனுடைய வார்த்தையிலே முன்னாடி வந்துருச்சு. இலக்கணம் என்பது பின்னால் உருவாக்கப்பட்டது. இலக்கணம் என்பது பின்னால் உருவாக்கப்பட்டது. இலக்கணம் பின்னால் உருவாக்கப்பட்டது என்றால் குர்ஆன் அதற்கு முன்னர் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு எழுத்தை எழுதிட்டு தமிழ்ல நீங்க ஒரு வார்த்தையை ஒரு வாக்கியத்தை எழுதிட்டு இதை ப்ரூஃப் பாருங்கன்னு சொன்னா நீங்க இப்ப ப்ரூஃப் பாக்குறீங்க, தவறு சரின்னு சொல்றீங்க. காரணம் இலக்கணத்தை படிச்சிருப்பீங்க, ப்ரூஃப் ரீடிங் தெரியும், பார்த்து சரி பண்ணி கொடுப்பீங்க. இலக்கணமே இல்லாத ஒரு நிலையில எது வளமையோ அதுதான். அவர்களும் சொல்றார்கள் அரபு இலக்கணத்திற்கு அடிப்படை அரபு பழங்கால கவிதைகள். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதான் இலக்கணமாக. குர்ஆனே பிறகு இலக்கண நூலாக மாறி இலக்கணம் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் அதுக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து உருவாக்கப்படுது. இதற்கு முன்னர் இந்த குர்ஆன் எழுதப்பட்டிருக்கிறது. இலக்கணம் உருவாக்கப்படுவதற்கு முன்னர் எழுதப்பட்ட ஒன்றை இப்போது இலக்கணத்தை வைத்ததற்கு பிறகு தவறு என்று சொல்வது சரியா? இப்ப நான் ஒருத்த வந்துட்டு லை என்று இப்படி எழுதிருப்பான். தமிழ்ல பழங்கால பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க தெரியும். நம்ம காலத்திலேயே பார்த்திருப்போம். லையன் லாவா எழுதிட்டு மேல ஒரு சுழி போட்டு விடுவோம் இல்லையா? இந்த மாதிரி போட்டா லையன் நாக்கு மேல போடுவோம். இது இன்னைக்கு இல்ல. இந்த மாதிரி ஒரு ஆளு பழங்கால பத்திரமா ஏட்ட எழுதிட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து பாக்கிறாரு, அந்த மாதிரி போட்டிருக்கு. நீங்க இப்போ உள்ள பிரிண்டை எடுத்து வச்சுட்டு இவர்கள் கவனக்குறைவாக தவறாக எழுதிவிட்டார்கள் அப்படிங்கிற வாதம் சரியா? ஒரு ஆள் பழைய எழுதி வச்சுட்டு இப்ப வந்து பழங்காலத்து பத்திரத்தை உங்களுடைய பத்திரமே இருக்கட்டும் 50 வருஷம் பழங்கால சொத்து அதை எடுத்து இப்ப வச்சுட்டு பார்த்துட்டு இந்த பத்திரம் ஓயில்ல தவறா எழுதிவிட்டாங்க அப்படின்னு இப்ப உள்ள கம்ப்யூட்டர் பத்திரத்தை வச்சுட்டு பார்த்துட்டு சொன்னா இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வீர்களோ அதே போலதான் இங்கு நடந்திருக்கிறது. நாம் தவறு எந்த காலத்தில் குர்ஆன் எழுதப்பட்டதோ, எந்த காலத்தில் எந்த நிலை
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கட்டளையிடுவதே லுகத்து குறைஷில் எழுதுங்கள். அதிலும் கூட சில நம்ம ஊர்ல ஒவ்வொரு பகுதிக்கு மத்தியில ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு சில வித்தியாசங்கள் இருக்கும். நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். குர்ஆன் குறைஷி லுகத்துல தான் இறங்குனது, அந்த அடிப்படை எழுதணும்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதையெல்லாம் பாக்குறாங்கன்னு சொன்னா, எந்த காலத்தில் இறக்கப்பட்டதை மாற்றக்கூடாது, மாற்றிவிடக் கூடாது. இப்போது அப்படி மாற்றாமல் வைத்திருப்பதுதான் குர்ஆனுக்கு பாதுகாப்பானது என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அந்த கட்டளை இருக்குது. இது மாற்றக்கூடாது. பின்னாடி வரக்கூடிய இமாம்கள் இந்த பிரச்சனை இப்ப வரல அன்பிற்குரியவர்களே, இப்ப 2002ல இதை பற்றிய பிரச்சனை வரல. இது ஏன் அழிப்பு கூட இருக்கு, குறை இருக்கு அப்படிங்கிறது வரல. இது பழங்கால பிரச்சனை. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்படுது, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்படுது. இந்த தகவல்லாம் இத்துக்கான்கிற நூல்ல அவர்களே சில ஆதாரத்தை குறிப்பிடுறாங்க, இதுக்கு தொகுப்புக்குண்டு அதுல இந்த செய்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இது எல்லாம் ஒரு சரி காணப்பட்ட, இது அந்த காலத்து பழைய மொழியை தக்க வைக்கணுங்கிறதுனால குர்ஆனுடைய பாதுகாப்பு கருதி ஒரிஜினல் மாற்றப்படாமல் இருக்கிறது என்பதற்கான ஒரு செய்தியாக தரப்பட்டதை, கேமரா முடியுது தரப்பட்டதை என்ன இப்படி தவறு என்று சொல்வதைத்தான் நாம் விமர்சிக்கிறோம். தெளிவா அங்க புரிஞ்சுக்கிறோம். தெளிவா இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. தவறு என்று எபுசுத்து என்று எழுதப்பட்டிருந்ததோ எபுசுத்து தான் சரி, சீன் எழுதப்பட்டால் சீன் தான் சரி, அங்கு அலிஃப் போடப்பட்டால் அலிஃப் தான் சரி. இப்ப உள்ள அரபி மாற்றம், அரபிலையும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். தமிழ்ல மாற்றம் வர்ற மாதிரி அரபிலையும் மாற்றம் வருது. எழுத்து மாற்றங்கள் இவரை எழுதி வச்சிருக்காங்க. அதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். எழுத்து மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது என்று எழுதுவதற்கு பிறகு அந்த எழுத்து மாற்றங்கள் தான் இதற்கு காரணம்ங்கிறத குறிப்பிடாம தவறு என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். எழுத்துல மாற்றம் இருக்குதுன்னு, எழுத்து அரபி மொழி மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப அரபி மொழி மாறினதுதான். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அவர் என்ன எடுத்து வச்சாரோ அது அந்த டாபிக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை சொல்வதை நீங்க பாக்குறீங்க. இதுல இப்ப சொல்லும் போது மேலும் மேலும் ஆதாரம், அது ஒரு எனக்கு ஒரு நன்மையாகத்தான் இருக்குது. அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றாக என்ன செய்யறாரு, இன்னும் குர்ஆனுடைய அந்த எழுத்து பிழைகள் நடந்து கொண்டே இருக்குங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கிறார். இப்ப உதாரணமா சொல்வதா இருந்தா, இப்ப கடைசியா என்ன சொன்னார்னு கேட்டா, மாலிக் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல்ட்ட எல்லாம் இது பற்றி கேட்கப்பட்டது. ஏன் கேட்கணும், சரியா இருந்தா ஏன் கேட்கணும், கரெக்டா இருந்தா அல்லாவே அல்லாண்டே இருந்தா யாராவது கேட்பாங்களா? சிரிக்க கூடாது, சிரிக்காம சிரிச்சா கூட வாய்க்குள்ள சிரிச்சுக்கிறேன் சத்தம் வராம. அதாவது என்ன பிரச்சனை கேட்டா, மாலிக் இமாம் அஹ்மத் இமாம் கேட்கப்பட்டுச்சுங்கிறார். அவர் சொன்ன வாசகத்தை ரிப்பீட் பண்ணி போட்டுக்கிறங்க. அது இது பழங்கால தவறுகள், அது வார்த்தை சொல்ற பழங்கால தவறாம், தவறுன்னு சொல்லிட்டு பழங்கால தவறு. அப்ப எதனால பாதுகாப்பு கருதி ஒரிஜினல் மாற்றக்கூடாது என்று அதை விட்டுட்டாங்க. அவர் சொன்ன வாசகம் இது. என்ன சொல்றாரு, மாலிக் இமாம் மட்டும் கேட்கறாங்க, ஏங்க அந்த மாதிரி எழுதி வச்சுக்குது, மொழிக்கு மாற்றமா இருக்குது, ஏங்க இப்படி எழுதி கேட்கும் போது பழசுல கை வைக்க கூடாது, அப்படி இருக்கட்டும், இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு அவங்க பதில் சொல்லி இருக்கிறாங்க. அந்த கேள்வியும் சொல்கிறது எழுதுற முறைக்கு மாற்றமா இருந்ததை, அந்த பதிலும் சொல்கிறது எழுதுன முறைக்கு மாற்றமா இருந்ததை. ஆனால் அந்த பதில என்ன அவங்க சொல்ல வர்றாங்க, அதுல கை வச்சிடக்கூடாது, இருந்துட்டு போகுது, அதான் உச்சரிப்பு கரெக்டா இருக்குல்ல, கரெக்டா வாசிச்சிருவோம்ல அப்படின்னு அவங்க ஆன்சர் பண்ணதுல இருந்து இது நம்ம புதுசா சொல்லலன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப இதுவரைக்கும் அஹ்மது ஹம்பல கொள்ளணுமா இல்லையா, இப்ப கொள்ளாம விட்டுட்டாங்களே. அஹ்மது ஹம்பல் இதே மாதிரி சொல்லி இருக்கிறாரு. மாலிக் இமாம் மார்க்கத்தின் போர்வையிலே இவர் விளையாண்டி இருக்கக்கூடிய காரியங்களை ஒரு யூத கிறிஸ்துவன் விளையாடுவதற்கு ஒரு யோசிக்கிறான் என்ற அளவிற்கு விளையாண்டிருக்கிறார். இவருடைய ஒரு சில காரியங்களை நீங்கள் இவரை தவிர பிறர் சொன்னால் அவரை நீங்கள் கொல்லாமல் விட மாட்டீர்கள். சரி, கொல்லாமல் விட குர்ஆன் தர்ஜுமா தொடரெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அதுவும் எங்க தாய்களுக்கு தர்பியாங்கிற ஒரு சீடியில தாய்கள் முன்னிலை பேசுறாரு. அப்ப அவ்வளவு விவரம் வச்சுக்கிற மாதிரி நான் என்ன கேட்கிறேன், இப்ப பழங்காலத்துல இருந்துச்சு, கேள்வி கேட்கப்பட்டுச்சு, அதை ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு விட்டுட்டாங்கன்னு சொன்னா ஏன் கேள்வி கேட்கப்பட்டுச்சு? அப்ப இது நான் புதிதாக சொல்லவில்லை என்பது அவர் என்ன செஞ்சாரு, தெல்ல தெளிவாக ஒப்புக்கொண்டாரு. அஹ்மத் இமாம் சொன்னா நம்ம சொன்னோம்னு வச்சுக்கிறோம், நம்மளும் நம்ம மாத்தலங்கிற மாத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்றோம். ஏன் திருத்த மாட்டோம், என்ன எழுதுனாங்களும் இருக்கட்டும், உச்சரிப்பு கரெக்டா கொண்டு போயிருவோம். அது ஒவ்வொருத்தரும் கை வைக்க அந்த அனுமதி கொடுத்துடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் மாலிக் இமாமுக்கு இந்த உணர்வோடு தான் நாங்க மாத்தாம இருக்கோம். நாங்க மாத்திருந்தா கேள்வியானு கேட்கணும்.
அந்த எங்க நாங்க போட்ட குர்ஆனுடைய மூலத்திலையும் பஸ்தத்து சாதுதான் போட்டு எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு மேல சீன் போட்டா சீன் போட்டு தான் எழுதப்பட்டிருக்கும். அதுல நீ கை வச்சிடாது, எழுதுன நாங்க மாத்த மாட்டோம். பிள்ளைகளை ஒத்துக்கொள்வோம், கைகளை எல்லாரும் ஒத்துக்கொண்ட மாதிரி, அவர் ஒத்துக்கொண்ட மாதிரி. லாக்கின்னா பிள்ளைட்டாரு, லாயிலல் செய்யும் பிள்ளைட்டாரு, நிஜாமுதீன் பட்டியல் போட்ட பிள்ளைலாம் சரின்னு ஒத்துக்கிட்டாரு, பிள்ளைதான் ஒத்துக்கிட்டாரு. அப்ப பிள்ளை என்று அவர் ஒத்துக்கொண்ட விஷயங்களை தான் இப்ப மட்டும் என்ன செய்யறாரு, கேள்வி கேட்கிற இவ்வளவு பிள்ளையை ஒத்துட்டு ஒண்ணு கேட்டுட்டு இருக்காரு. அது இப்ப ஒத்துக்கிற நிலை வந்துட்டாரு. இதாச்சா. அடுத்து என்னன்னு கேட்டா, பஸ்தத்தை நீ தப்பு அப்படி சுருதி இறங்கிட்டாரு. முதல்ல தப்பு, பயங்கரமான குற்றம். அந்த ஆக்ரோஷத்தை நீங்க முந்தின நிமிடங்கள்ல அவர் பேசினதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பயங்கரமா சொன்னவர் அப்படியே பொசுக்குன்னு சுருதி இறங்கி, நீங்க அதுவும் செய்யலாம் இதுவும் செய்யலாம் தானே சொல்லணும், தப்புன்னு இப்படி சொல்லலாம். அதான் எப்படி அதுதான் சரி இதான் தப்புன்னு ஆர்குமெண்ட் பண்ணவர் என்ன செஞ்சாரு, இப்ப பேசும்போது அப்படி சுருதி இறங்கி வந்துட்டாரு. என்ன செய்யறாரு கேட்டா, ஆதாரம் என்னங்கிறாரு. ஆதாரம் தானே வேணும். லிசானுல் அரபு மாதிரி 1000 லிசானுல் அரபுகளை ஆய்வு, மொழியை பொறுத்த வரைக்கும் சவுதியில உள்ள சொல்றவங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிற வேண்டியது இல்ல. அரபு மொழிக்கு அவங்களை ஏத்துக்கலாம், தாய்மொழி அவங்க தானே, மொழி விஷயத்துல அவங்க கரெக்டா இருப்பாங்க. அவங்க இந்த லிசானுல் அரபு போன்ற எல்லா அகராதியும் ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் இது சரியில்லை, லிசானுல் அரபு சொல்ற சரியில்லையே, பசத்தை வராத, சாது கிடையாது அப்படிங்கறதுனாலதான் சாதுக்கு மேல சீனை போட்டிருக்கிறாங்க. சாதுக்கு மேல சீனை போட்டது யாரு, நாங்களா? சவுதி அரசாங்கம். யாரு? மொழியில கரகண்ட அறிஞர்கள், மொழியில கரகண்ட அறிஞர்கள் பாக்குறாங்க. இதுக்கு உதாரணமா வாழைப்பழம் இருக்குதுங்க. வாழைப்பழத்தை லானா போட்டு எழுதிட்டான், வாழைப்பழம் ஒருத்தர் எழுதிட்டான். அது தப்புக்கு நம்ம என்ன செய்வோம், அந்த லானாக்கு மேல பழம், இந்த லானா போட்டு சிறப்புல கருத்தை போடுவோம். அதுக்கு என்ன அர்த்தம், எழுத சரி வாழைப்பழம் தான் சரிங்க காட்டுறது. அப்ப அந்த மாதிரியே தான் இருக்குது. எப்படி இருக்கு, பஸ்தத்தை சாத போட்டு எழுதிட்டு மேல சின்னதா ஒரு சீனை, எல்லா சாதுக்கும் சீன் போட்டிருக்கா, இதுக்கு மேல ஒரு சீனத்துக்கு போடுறாங்கன்னு சொன்னா, அந்த அரபுல உள்ள அறிஞர்கள் லிசானுல் அரபு போன்ற எல்லா அகராதிகளையும் புரட்டி பார்த்து விட்டு, இவர் கிராமருக்கு வெளியே நின்று பேசுறாரு, லிசானுல் அரபுக்காரர் கிராமருக்கு வெளியே நின்று பேசுறாருன்னு சொல்லி அதுல நம்ம கை வச்சிடக்கூடாது. பேணுதெல்லாம் இருக்கிறாங்க, முன்னாடி செஞ்சது கை வச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் சாதா வாய்ச்சிடவும் கூடாது, மக்கள் கை வச்சிடவும் கூடாது, சீனா மாத்தி விட்டுறக்கூடாது. நம்ம அதே நேரத்தில் வாசிக்கும் போது நீங்க சாதா வாசிட்டு வாசிடக்கூடாது, சாது என்று வாசிக்க கூடாது. மேல சீனு சாதா எழுதுறாங்க, ஆனா சாதுன்னு வாசிக்கூடாது, சீனு வாசி. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? அப்ப இது ஒரு விஷயம். அடுத்து 2 குர்ஆன் தான் இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு பாயிண்டே கிடையாது. அதாவது இந்த பேச்சில சில சொல்லுவோமே, அதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்லி தெரிகிறார், பதிலே தேவை கிடையாது. எதுக்கு 2 குர்ஆன் தான் உலகத்தில் ஆச்சிடுறாங்கன்னா இது ஒரு மேட்டரா, அதுக்கு போட்டு 1/2 மணி நேரத்தை போக்குறாரு தேவையில்லாம. அப்படி வச்சுக்கிட்டா கூட 2 குர்ஆன் என்ன அர்த்தம்னா 2 ஸ்டைல். ஒன்னும் சவுதியுடைய ஸ்டைல்ல உள்ள எழுத்துக்கள், இன்னொன்னு இந்த உருண்டை உருண்டையா இருக்கும் பாகிஸ்தான் எழுத்து, அந்த பாகிஸ்தானை மையமாக கொண்ட எழுத்துக்கள். இவரே சொன்னார் மொரோக்காவுடைய குர்ஆன்ங்கிறாரு. மொரோக்காவுடைய குர்ஆன் சவுதியில் அச்சிடப்படுது, மொரோக்காவுடைய குர்ஆன் தான் சவுதியில தான் சவுதி ஸ்டைல் அச்சிடப்படுகிறது. அப்ப இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல உள்ள குர்ஆனுடைய எழுத்து ஒரு மாதிரியா இருக்கும், சவுதி அந்த மாதிரி அரபு நாடுகளோட எழுத்து ஒரு மாதிரி. 2 ஸ்டைல்ல குர்ஆன் உலகத்தில் இருக்கு. அவங்க இதை நம்ம மக்களுக்கு வாசிக்க முடியாது, சாதாரண மக்களுக்கு மொழி படிச்சவங்க தான் வாசிக்க முடியும். அதுக்கு சொன்னோம்னா அதுக்கு போட்டு தேவையில்லாம என்ன செய்யறாரு, அது வழக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாருன்னா, லை பயங்கரமான உதாரணம், இதை நானே உதாரணம் எழுதியிருக்கிறேன், அதை சுட்டி காட்டி எழுத்துக்கள் மாறுவதில்லையா. லை என்ன இருக்குல்ல, முதல்ல லை என்ன அப்படி எழுதுவாங்க, ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டு ஒரு லானாவை கீழே போடுவாங்க. முதல்ல கொஸ்டின் மார்க் இப்படி போட்டு என்ன செய்வாங்க, ஒரு அப்படிதான் நாமெல்லாம் லை என்ன படிச்சோம். அப்ப இப்ப உள்ள பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க, ரெட்டை கொம்பை போட்டு விட்டு லானாவை போடுறாங்க. இந்த மாதிரி எழுத்து மாற்றம் என்று சொல்லியிருக்கலாமே. நமக்கு அட்வைஸ் பண்றாரு, நீங்க இந்த பஸ்தத்தை எப்படி சொல்லியிருக்கனே, எழுத்து மாற்றம் பின்னாடி சொல்லியிருக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இதுவும் எழுத்து மாற்றம். அந்த காலத்து எழுத்து எப்படி இருந்துச்சு, இந்த காலத்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாமேங்கிறாரு. இது உங்களுக்கு அறிவு கேத்துக்கிறதா? எழுத்து மாற்றம்னா அந்த நூல்ல உள்ள எல்லா எழுத்து அந்த மாதிரி தான் எழுத்து மாற்றம். எழுத்து மாற்றம் நான் ஒரு புத்தகம் எழுதுறேன், எல்லா இடத்துலயும் லையன்னாவை என்ன செய்யறேன், 2 கொம்பு போட்டு லானாவை போட்டுட்டு ஒரே ஒரு இடத்துல ஒத்த கொம்பு போட்டு லானா எழுதுனா அந்த காலத்து எழுத்துன்னு சொல்லுவீங்களா, மிஸ்டேக் பண்ணீங்களா? இதுல என்ன நான் கேட்கிறேன், அனைத்து பஸ்தத்துமே சாது போட்டு எழுதி இருந்தால்தான் அந்த காலத்து நட நீங்க சொல்லலாம். ஏன் நான் சொல்லல என்று கேட்கிறாரு. சொல்றதுக்கு காரணமே இல்லையே, சொல்றதுக்கு நியாயம் இல்லையே. எல்லா பஸ்தத்தும் சீன போட்டு எழுதி இருக்கிறாங்க, எல்லா எபுசுத்துலையும் சீன போட்டு எழுதி இருக்கிறாங்க. ஒரே ஒரு எபுசுத்துல சாத போட்டாங்கன்னா அந்த காலத்துடைய எழுத்தாது, அந்த காலத்துடைய எழுத்து சீனு தான். இத்தனை இடத்த காட்டுது. ஒரு இடத்துல மாறி வந்தால் அந்த காலத்தில் உள்ளது யாராவது சொல்லுவாங்களா? இவர் சிந்திக்கிற ஒரு முறையா இது? அப்ப சிந்திக்க வேண்டிய விதத்தில் அவர் என்ன செய்றாரு, முழுமையான ஆய்வு இல்லாமல் முடிவான தகவலை இவர் சொல்லிட்டா இருக்கிறார். எனக்கு சொல்றாரு, எது முழுமையான, நீங்க செஞ்ச முழுமையான ஆய்வா இது? இப்ப நீங்க செஞ்சிருக்கிறீங்களா, இது முழுமையான ஒரு கேள்வியா? எழுத்து நடைங்கிறது இது முழுமையான ஆய்வு பண்ணி தான் செஞ்சீங்களா? அப்ப அந்த உஸ்மான் காலத்துல சீனு பூரா சாது போட்டு எழுதுறது வழக்கமா இருந்துச்சா? அப்படி இருந்தா எல்லா இடத்துலயும் காட்டுங்க.
எல்லா இடத்துலயும் சாது போட்டாங்கன்னு காட்டுங்க. ஒரு வசனத்துல மட்டும் சாது போட்டு அதே சொல்லு வேற இடத்துல வரும்போது சீனு போட்டால் காலத்தினுடைய எழுத்து முறை அல்லது கவனக்குறைவாக வந்த முறை என்று நான் சொல்ற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க. அவர் எடுத்து இதுக்கான காட்டுறாருல, 2 பேரும் இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் எடுத்து காட்டினது மட்டுமே உங்களுக்கு ஆதாரம் ஆகிக்கிறேன். அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. மாலிக்கு அப்ப இவர் கொதிச்சது மக்கள் மத்தியில கொண்டு எல்லாம் போய் விளங்கி போச்சா, உள்நோக்கு விளங்கி போச்சா? அவரே எதையும் தவறுலாம் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. லாக்கினா தவறுங்கிறாரு, லாயிலல் செய்யும் தவறுங்கிறாரு. அப்ப அவரே எதையெல்லாம் தவறு என்று ஒத்துக்கொள்கிறாரோ அதை நான் என்ன விஷயத்துல கேள்வியா கேட்கிறாரு. அது ஒரு கொஸ்டினா எழுப்புகிறார். அப்ப உங்களுக்கு நல்லா என்ன நோக்கம் தெரிஞ்சு போச்சு. இது அவதூறாக அர்த்தம் இல்லாம தான் சொல்றாங்க என்பது என்ன செஞ்சு அதை விளக்கிட்டேன். அதுக்கு அடுத்து என்ன கேட்டா டாபிக் வந்துருவோம். விடக்கூடாது, சாலிம் விட்டுறக்கூடாது. அப்ப இந்த சாலிம் விஷயத்துல என்ன செய்யறாருன்னு கேட்டா, குழந்தையாக இருக்கும் பொழுது நினைச்சாங்க சின்ன குழந்தையா இருக்கா. சின்ன குழந்தை கிடையாது, சின்ன குழந்தை கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதுல குழந்தைகள் எடுத்து வளர்த்தது கிடையாது. சின்ன பிள்ளைலாம் அவங்க எடுத்து வளர்த்ததே கிடையாது. பெரிய ஆளாகத்தான் அவர் சாலிம் இவங்களுக்கு அறிமுகமாகிறார். சின்ன குழந்தைய அறிமுகமாகவில்லை. ஆனா அவர் சின்ன பிள்ளையிலே எடுத்து வளர்த்தாங்க என்பதற்கு ஆதாரம் காட்டல என்று சொன்னால், என்னை விமர்சிக்கிறதுக்கு வரும்போது ஒழுங்கா சொல்லணும். பேச்சில கூட ஒருத்தர் முன்ன பண்ண சொல்லிடலாங்க. என்னை விமர்சிக்கிறதுக்காக, இந்த குர்ஆனை விமர்சிக்கிறதுக்கு என்று சொல்லியே ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அந்த மக்கள் நம்பிக்கையோட கரெக்டா சொல்வார்னு உட்கார்ந்து இடத்துல இந்த மாதிரி பொய்களை சொல்லி இருக்கிறார். பொய் தான் சொல்லுவேன். ஆதாரம் காட்டினவர் குழந்தையா பொய் வாபஸ் வாங்கிடுவான். எப்ப இல்ல குழந்தையில எடுத்து வளர்த்தாங்க அந்த ஆதாரம் அப்படின்னு நான் இல்லைங்கிற ஆதாரம் காட்டுவான். இது ஒரு விஷயம். அடுத்து இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னு கேட்டா, அடுத்து வர்றாரு குழந்தைகள்னு சொல்லிட்டாரா, அதுவும் நிக்க மாட்டேங்குது. அடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டா, இது சாலிமுக்கு மட்டும் உள்ளது சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிஜம்தான். அது என்னது, சாலிமுக்கு மட்டும் உள்ளது, மத்த யாரும் இது செய்யக்கூடாது அப்படின்னு இன்னொரு அந்த ஹதீஸ நம்ம என்ன கேட்கிறோம், அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னா, அஞ்சு நிமிஷம் மட்டும் விவாதம் செய்வர்களுக்காக ஒரு டீ பிரேக். பார்வை ஹலோ 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 பார்வையாளர்கள் வெளியில போவனா, விவாதம் செய்வர்களுக்கு மட்டும்தான். வாலண்டியர்ஸ் யாரும் வெளியில விட்டுறாதீங்க. 5 நிமிஷத்துல வெளியில போயிட்டு திரும்பி வர முடியாது.